பிடி லீ யங் கியூன் நுகர்வோர் புகார்களை இறுதி வரை விசாரிப்பார். இன்று குளிர்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் இப்துநாள். இந்த நாட்களில் ஒரு மின்சார மேட் இருந்தால் போதும், சூடான ஒண்டோல் தரை கூட தேவையில்லை. குறிப்பாக ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று சொல்லப்படும் ஜேட் கற்கள் கொண்ட ஜேட் மேட்கள் பெற்றோருக்கு கொடுக்கும் பரிசாகவும் ஆரோக்கிய தயாரிப்பாகவும் நுகர்வோரிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. ஆனால் இந்த ஜேட் மேட்களில் இருக்கும் ஜேட் கற்கள் உண்மையிலேயே உண்மையானவைதானா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? ஜேட் மேட்டில் உள்ள ஜேட் கற்கள் பேக்கிங்கிற்குள் இருப்பதால் நுகர்வோராகிய நீங்கள் அதை நேரடியாக பார்ப்பது கடினம். ஜேட் மேட்டின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை விநியோகத்துறை நிபுணர் பிடி அன்சங்ஜின் விசாரித்து அறிந்தார். நுகர்வோரை ஏமாற்றும் போலி ஜேட் மேட்களை அம்பலப்படுத்துகிறோம். விநியோகத்துறை நிபுணர் அன்சங்ஜின் தயாரிப்பாளர். ஜேட் மேட்டில் உள்ள ஜேட் கல்லின் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகமடைந்த ஒரு தகவல் தருபவரை நாங்கள் சந்தித்தோம். வணக்கம். 6 வருடங்களாக ஜேட் மேட் பழுது பார்க்கும் கடை நடத்தி வரும் தகவல் தருபவர். மேட்டின் வெளிப்புறத்தில் ஜேட் கற்கள் ஒட்டப்பட்டு கண்ணால் பார்க்கக்கூடிய தயாரிப்புகளைப் போலல்லாமல் இப்போது ஜேட் கற்கள் உள்ளே இருக்கும் தயாரிப்புகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் தகவல் தருபவர் ஜேட் மேட்டை பழுது பார்க்கும் போது உள்ளே இருக்கும் ஜேட்கள் உண்மையானதுதானா என்ற சந்தேகம் அவருக்கு வந்ததாக கூறுகிறார். 이런 것도 사실은 제가 보기에는 옥의 성분 자체가 과연 얼마나 붙어 있을까 좀 들어 있을까 의심스러운 정도가 많고요. மேலும் ஜேட் மேட்டை பழுது பார்க்கும் போது கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல் மிகவும் விசித்திரமாக இருந்ததால் அதை தனியாக சேமித்து வைத்திருந்ததை அவர் செய்தியாளர்களிடம் காட்டுகிறார். 이건 하나 빼내놓는데 이게 சுண்ணாம்பு கல் தூள். சுண்ணாம்பு கல் தூளை இப்படி கல் வடிவில் செய்து அதன் மேல் சுன்சியான் மென் ஜேட் என்று எழுதி ஒட்டி இருக்கிறார்கள். இந்த எழுத்துக்களை பொறித்து தொடும்போதெல்லாம் கையில் வெள்ளையாக ஒட்டும் தூள். இதை பார்த்தால் யாருக்கும் ஜேட் கல் போல தெரியாது. உதிர்கிறது அல்லவா? ஆமாம். அப்படியானால் ஜேட் என்பது என்ன வகையான கனிமம்? அது எங்கே, எப்படி வெட்டி எடுக்கப்படுகிறது? நம் நாட்டு சுன்சியானில் ஒரு மென் ஜேட் சுரங்கம் உள்ளது. 1974 நிறுவப்பட்ட இந்த சுரங்கத்தில் ஆண்டுக்கு 160 டன் மென் ஜேட் வெட்டி எடுக்கப்படுகிறது. சுரங்கப்பாதையின் கூரைகளிலும் சுவர்களிலும் ஜேட் நரம்புகள் காணப்படுகின்றன. மென் ஜேட்டின் நரம்புகள் சுற்றியுள்ள கற்களிலிருந்து நிறத்திலேயே வேறுபடுகின்றன. மென் ஜேட் ஈரப்பதத்துடன் இருந்தது. கல்லின் நிறம் அப்படியே ஜேட் நிறமாக இருந்தது. ஜேட் எடுப்பது ஜேட் நரம்பு இருக்கும் இடத்தில் துளையிடும் பணியுடன் தொடங்குகிறது. துளையில் வெடிபொருட்களை வைத்து வெடிக்க செய்த பின் அந்த இடிபாடுகளில் இருந்து சுரங்க தொழிலாளர்கள் கற்களுடன் கலந்திருக்கும் ஜேட்டை முதற்கட்டமாக பிரித்தெடுக்கிறார்கள். உயர்தர மென்ஜேட்டை வெட்டி எடுப்பதற்காக இந்த சுரங்கத்தில் நிலத்தடி 400 மீட்டர் வரை கீழே சென்றுள்ளனர். பார்த்தவுடனேயே சாதாரண கல்லிலிருந்து வேறுபடுகிறது. மேலும் ஒரே சுரங்கத்தில் வெட்டி எடுக்கப்பட்ட ஜேட் என்றாலும் தரத்தில் வேறுபாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. 유리처럼 투명하지 않으면서도 이렇게 맑게 보이는 옥이 아주 좋은 그 품질의 옥이라고 보시면 됩니다. இங்கே வெட்டி எடுக்கப்படும் மென் ஜேட் இதைவிட கடினமான மற்றும் அடர்ந்த நிறம் கொண்ட வன்ஜேட். ஜேட் முக்கியமாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. மென்ஜேட் சுன்சியான் உட்பட நியூசிலாந்து, ரஷ்யா போன்ற நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் இது முக்கியமாக கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. பச்சை ஜேட் என்றும் அழைக்கப்படும் வன்ஜேட் முக்கியமாக நகைகளாக செய்யப்படுகிறது. மேலும் இது மியான்மர், குவாத்தமாலா போன்ற நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்படியென்றால் ஜேட் மெத்தையில் இருக்கும் ஜேட் என்ன? சந்தையில் விற்கப்படும் ஜேட் மெத்தைகளை நாங்கள் ஆராய்ந்தோம். பெரும்பாலான விற்பனையாளர்கள் மெத்தையில் ஜேட் இருப்பதை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் சற்று வேறுபடுகின்றன. சில நிறுவனங்கள் இதை ஜேட் என்று குறிப்பிடுகின்றன. வேறு சில நிறுவனங்கள் இதை ஜேட் கல் என்று சொல்கின்றன. ஜேட் தூளும் இருக்கிறது. பல்வேறு வார்த்தைகளால் குழப்பமடைந்த எங்கள் குழு
நேரடியாக விற்பனை நிலையத்திற்கு சென்று சரிபார்க்க முடிவு செய்தது. நாங்கள் கடைக்குள் நுழைந்ததும் விற்பனையாளர் ஒரு ஜேட் மெத்தையை பரிந்துரைக்கிறார். மெத்தையில் இருக்கும் ஜேட் உண்மையானதுதானா என்று கேட்டோம். 가짜 옷도 많다고 했어. 아니 그 책은 인터넷 전화하고 말 것도 아닌데 그러면 안 되죠. 만약에 저희 옷이 정말 이게 가짜다 그러면 다른 옷이 가짜라 생각하시면 돼요. 옷가라는 옷을 준 옷속에 들어가기 때문에 투명한 옷, 입갈, 희귀성까지 돼요. 그거가 가격을 결정할 수 있는 거예요. 이걸 그럼 종물 따지면 책 등급? 그럼요. 견물로 측면 소금으로 보셔도 되는 거예요. அப்படியென்றால் ஜேட்கள் என்பது உண்மையில் என்ன? மெத்தையில் ஜேட்கள் இருப்பதாக விளம்பரம் செய்த மற்றொரு விற்பனை நிலையத்திற்கு சென்றோம். 없더라고요. 한참 돌아볼게마다 그런 거예요. 이게 옥돌이요? 상품인가 보죠? 네, 이게 옥돌이고요. 이거는 황토돌. 옥하고 옥돌하고는 뭐가 특별해? ஜேட்கள் என்பது ஜேட்டான் என்பதால் இது ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்று கூறுகிறார்கள். 원숭이사는 그 섬유를 높아서 키로에 대비나 혈액순환 잘 되고 근육통 완화에 효과가 있어요. 몸 안 쓰실 때 힘들었으면 힘드시고 하세요. உண்மையிலேயே ஜேட் இருப்பதாக கூறும் விற்பனையாளர்களின் வார்த்தைகள் உண்மைதானா? நாங்கள் கொரியா ரத்தின மதிப்பீட்டாளர்கள் சங்கத்திற்கு சென்றோம். சந்தையில் விற்கப்படும் ஜேட் மெத்தைகளில் 10 சீரற்ற முறையில் தேர்ந்தெடுத்து வாங்கினோம். இந்த மெத்தைகளில் ஜேட் கல் அல்லது ஜேட் தூள் இருப்பதாக விற்பனையாளர்கள் கூறியிருந்தனர். இவற்றில் எத்தனை மெத்தைகளில் உண்மையான ஜேட் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை இப்போது சரிபார்ப்போம். முதலில் சந்தையில் சுமார் 3 லட்சம் வோன் விலையில் விற்கப்படும் ஒரு ஜேட் மெத்தையை விரித்ததும் ஜேட் நிறத்தை போன்ற கற்கள் தெரிகின்றன. அவற்றில் ஒன்றை எடுத்து பார்த்தோம். கல்லின் முன்பக்கமும் பின்பக்கமும் வெவ்வேறு நிறங்களில் உள்ளன. இது டைல்ஸ் போல அச்சிடப்பட்ட தயாரிப்பு போல தெரிகிறது. இதுவும் அப்படிதான் இருக்கிறது. ஆமாம், அதற்கு பக்கத்தில் இருக்கும் கல்லும் அதேபோல்தான் இருக்கிறது. உண்மையான ஜேடோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறத்திலும் அமைப்பிலும் நுட்பமான வேறுபாடு தெரிகிறது. இந்த கல்லை உடைத்து இதன் உண்மையான தன்மையை கண்டறிய முடிவு செய்தோம். ஆமாம், உடைத்து விட்டேன். அட, இது ஜேட் இல்லையே, டைல்ஸ் போல சுடப்பட்ட ஒரு செராமிக் தயாரிப்பு தான் இது. மேல்புறம் மட்டும்தான் அதே நிறத்தில் இருக்கிறது. ஆமாம், இது குளியலறையில் பயன்படுத்தும் டைல்ஸ் வகைதான் இது. எப்படியும் இது போலிதான். குறைந்த விலையில் விற்கப்படும் மற்றொரு மெத்தை. ஒரு மூலையில் ஜேட் மெத்தை என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஜேட் எங்கே, எந்த வடிவத்தில் இருக்கிறது? இது வெப்பமூட்டும் கம்பி. வெப்பமூட்டும் கம்பிதான். ஆனால் இது பச்சை நிறத்தில் இருப்பதால் ஒருவேளை கிரீன் டீ மெத்தையாக இருக்கும். அப்படியா? ஆமாம், ஜேட் எதுவும் இல்லை. இல்லை, இது வெப்பமூட்டும் கம்பிதான். ஒருவேளை ஜேட் அந்த பச்சை துணிக்குள் இருக்குமோ? 가루가 함유된 인목으로 안 될 수도 있지. 내 누가들은 안 먼저리네. அப்படி ஒரு ஜேட் மெத்தை எங்கே இருக்கப்படுகிறது? விசாரணை குழுவால் கடைசியில் ஜேட் கல்லை கண்டுபிடிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 3 மில்லியன் வான் போன்ற அதிக விலைக்கு விற்கப்படும் ஜேட் மெத்தை. ஜேட் இருக்கிறதா என்று பார்க்க மெத்தையை கிழித்தோம். மெத்தைக்குள் தட்டையான வட்ட வடிவ வெள்ளை நிற கற்கள் காணப்படுகின்றன. இந்த கற்கள் உண்மையிலேயே ஜேட் தானா? நெஃப்ராட் ஜேட் போன்ற விஷயத்தில் வேதியியல் வாய்ப்பாக்சிகி CAE MgFe2 SiO4. எனவே CO 3 கார்பனேட் இதில் சுத்தமாக இல்லை. அதனால் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் எந்த வினையும் இருக்க வாய்ப்பில்லை. முதலில் நெஃப்ராட் ஜேடில் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஊற்றி பார்த்தோம். எந்த வினையும் நடக்கவில்லை. ஆனால் மெத்தையில் இருந்த கல்லில் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஊற்றியதும் குமிழ்கள் வருகின்றன. நெஃப்ராட் ஜேடில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட வினையை காட்டுகிறது.
நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இப்படி நுரை வந்தால் அதில் CO3 கார்பனேட் இருக்கிறது என்று அர்த்தம். அதாவது கார்பனேட்டட் பானங்களில் இருக்கும் கார்பனேட் தான். அப்படிப்பட்ட ஒன்று கலந்த நெஃப்ராட் ஜேட் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஜேட் தூள் இருப்பதாக கூறப்படும் மற்றொரு மெத்தையை கிழித்ததும் டீ பேக் போன்ற பையில் இருக்கும் வெள்ளை நிறத்தூள் தெரிகிறது. தொட்டு பார்த்தபோது மணலை தொடுவது போன்ற சொரசொரப்பான துகள்கள் தெரிகின்றன. இதை ஜேட் தூளுடன் ஒப்பிட்டு பார்க்க முடிவு செய்தோம். ஜேட் தூள் மைதா மாவு போல வெள்ளையாகவும் நைஸாகவும் இருக்கிறது. நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் இது எப்படி வினைபுரியும்? ஜேட் தூளில் எந்த வினையும் இல்லை, ஆனால் மெத்தையில் இருந்த தூளில் இருந்து பலமாக நுரை பொங்குகிறது. ஆமாம், பாருங்கள். நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் குமிழ்களை உண்டாக்கும் இந்த ஜேட் மெத்தைக்குள் இருக்கும் தாதுக்கள் என்னவாக இருக்கும்? தாதுக்கள் அவற்றின் வகையை பொறுத்து வெவ்வேறு கடினத்தன்மையை கொண்டுள்ளன. ஜேட் என்பது ஸ்குவாட்ஸை போன்றதா கடினத்தன்மை 7 இருக்கும், அல்லது ஆர்த்தோகேஸை விட வலிமையாக சுத்தியலால் தட்டினாலும் கடினத்தன்மையின் வேறுபாடு தெளிவாக தெரிகிறது. நான் தட்டலாமா? இவ்வளவு வலிமையாக இருக்கும். இதை சோதிக்கவே தேவையில்லை, போலிதான். முடிவில் ஜேடை விட கடினத்தன்மை குறைவாக இருந்து நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்த கற்கள் கால்சைட்டாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சந்தையில் 300,000 வானளவில் விற்கப்படும் மற்றொரு ஜேட் மெத். லேபிளில் இயற்கை ஜேட் என்ற வார்த்தை தெளிவாக உள்ளது. மெத்தையை பிரித்ததும் நெஃப்ராட் ஜேட் நிறத்தில் இருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு கல் தெரிகிறது. நெஃப்ராட் ஜேடுடன் நேரடியாக ஒப்பிட்டு பார்த்தாலும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒளிவிலகல் குறியீட்டு சோதனை மூலம் இதை கண்டறிய முடிவு செய்தோம். ஒவ்வொரு தாதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டிருக்கும். நெஃப்ராட் ஜேடின் ஒளிவிலகல் குறியீடு 1.60 முதல் 1.63 வரை இருக்கும். நெஃப்ராட் ஜேடின் ஒளிவிலகல் குறியீட்டை அளவிட்டதில் அது 1.61 என்ற ஒளிவிலகல் குறியீட்டை காட்டுகிறது. அப்படியானால் மெத்தையில் இருந்து வந்த கல்லின் ஒளிவிலகல் குறியீடு எவ்வளவு? இந்த கல்லின் ஒளிவிலகல் குறியீடு 1.60 முதல் 1.63 வரை இருந்தால் அது நிச்சயம் நெஃப்ராட் ஜேட் தான். இது நெஃப்ராட் ஜேடாக இருந்தால் ஒளிவிலகல் குறியீடு 1.62 இருக்க வேண்டும். ஒருவேளை ஜேடைட்டாக இருந்தால் ஒளிவிலகல் குறியீடு 1.66 ஆக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இருக்கும் நிலையில் ஒளிவிலகல் குறியீடு 1.56이 나왔어요. 그러면 3연속이죠. 그래서 벤틴 3연속입니다. இந்த கல்லின் உண்மை அடையாளம் செர்பென்டைன் ஆகும். அதன் மூலப்பொருள் வரை சோதனை செய்து பார்த்ததில் 10 ஜேட் மெத்தைகளில் ஒன்றில் கூட உண்மையான ஜேட் கல் இல்லை. போன்சோகாங்மோக் போன்ற நூல்களிலும் ஜேட் பற்றிய குறிப்புகளை காணலாம். இதில் ஜேட் பொடி வடிவில் உட்கொள்ளப்பட்டு ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் பொருளாக விவரிக்கப்பட்டுள்ளது. செராக்கியர் ஹெல்த் கேர் நிறுவனத்தினுடைய மிஸ்டர் வெங்கடேஷன் குஹா கொடுத்த அடிப்படையில் எங்களால் இவ்வளவு உண்மையை கண்டுபிடிக்க முடிந்தது. செராக்கியர் நிறுவனத்துடைய எல்லா குழுவினர்களுக்கும் நன்றி. மெத்தை தயாரிப்பாளர்கள் ஜேட்டுக்கு இருக்கும் இந்த நல்ல மதிப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மேலும் பெரும்பாலானோருக்கு ஜேட் மெத்தையில் உள்ள கல் ஜேட் இல்லை என்பது தெரியும். 이거는 어떤 돌로 알고 있나요? 돌 이름은 뭐예요? 돌 이름은 뭐 사문암? 예. 사문암 정도로 알고 있습니다. 사문암 정도로. 네네. அப்பா கனமாக இருக்கிறது. தற்போது ஜேட் மெத்தை நிறுவனங்கள் பயன்படுத்தும் கற்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. சில பகுதிகளில் உள்ள கற்கள் சீனாவில் ஜேட் என்று அழைக்கப்பட்டாலும் அவை நெப்ரைட் அல்லது ஜேடைட் அல்ல. சீன கற்களை பயன்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணம் அதன் விலைதான். 400개 정도 들어갑니다. 400개 정도. 네. 그러면 이게 원가로는 얼마나 돼요? 원가로 옥돌 원가로는 한
4, 5만 원 정도요? 아, 4, 5만 원. 네네. போலி ஜேட் மெத்தைகள் உண்மையானவை போல் விற்கப்படும் இந்த வணிகச் சூழலில் உண்மையான ஜேட் மெத்தையை கண்டறிவது எளிதல்ல. நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு ஜேட் கொண்டு ஜேட் மெத்தை தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தை கண்டுபிடித்தோம். மக்களிடையும் இந்த மாதிரியான விழிப்புணர்வு இல்லை. ஸோ என்னதான் நம்ம மக்களுக்கு இதை விழிப்புணர்வு நம்ம கொண்டு போனாலும் மக்கள் ஏமாற தான் செய்கிறாங்க. ஸோ இந்த ஜேட் ஸ்டோன் அப்படிங்கிறத ஆன்லைனில் விற்பனையே பண்ண முடியாது. இந்த ஒரு ஆன்லைன் விற்பனை இல்லாத ஒரு விஷயத்தை மக்கள் எதை நம்பி ஆன்லைனில் வாங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. முறையான ஜேட் மெத்தை தயாரிப்பாளர் என்ற முறையில் ஜேட்டின் நல்ல மதிப்பை தவறாக பயன்படுத்தும் இந்த மலிவான வணிக உத்தி வருத்தம் அளிப்பதாக அவர் கூறுகிறார். நாங்கள் கிட்டத்தட்ட 1990 இருந்து இங்கே நாங்கள் ஜேடு ஜுவல்லரியும் இந்த ஜேட் ஸ்டோனு ஹெல்த் பெட்ரஸையும் நாங்கள் விநியோகம் பண்ணுறோம். 70 நாடுகளுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம். ஆனால் சில நிறுவனங்கள் இதை தவறாக பயன்படுத்தி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் செராகேர் ஹெல்த் கேர் நிறுவனம் நல்ல ஜேட் ஸ்டோனை பயன்படுத்துகிறாங்க. செய்திக்குழு வாங்கிய 10 ஜேட் மெத்தைகளில் உள்ள ஜேட் அனைத்தும் போலி என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஜேட் மெத்தை தயாரிப்பாளர்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்ற ஜேட்டின் பாரம்பரிய மதிப்பை தங்கள் வியாபாரத்திற்காக பயன்படுத்தி கொண்டதுதான் உண்மை. நுகர்வோரை ஏமாற்றி லாபம் பார்க்கும் இந்த மலிவான உத்திகள் பிடிலி யங்டொன்னின் நுகர்வோர் புகார் நிகழ்ச்சி இருக்கும் வரை செல்லுபடியாகாது. விற்பனையாளரும் நுகர்வோரும் பரஸ்பரம் நம்பும் நாள் வரும் வரை நாங்கள் தொடர்ந்து உழைப்போம். நுகர்வோர் மகிழும் நாள் வரை எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம்.